ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் பூந்தமல்லி பெருமாள் கோயிலுக்கு இருக்கோம். இங்கே பூந்தமல்லியில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும். வாரம் கிளம்புறோம். ஆனால் போக முடியாமல் தடங்களாகிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி எப்படினாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கோம். கிளம்பிட்டோம். அம்மாவும் வந்துட்டாங்க. அதுதான் இப்போ கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே என்ன தான் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஆமாம், எதுக்கு செடிக்கா? செடிக்கு உன்னை தவிர யாரும் ஊற்ற மாட்டுறாங்கம்மா. எனக்கும் முடியல, அந்த பொண்ணும் ஊற்ற மாட்டேன்து. எனக்கும் ஊற்றவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. அப்படியா தெரியல. இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்தாங்க. அது கட்டி வச்சதுனால தான் காஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன் மம்மி. அப்படியா? ஓகே, தெரியுது. இன்னைக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் வந்தாங்க, போய் கூப்பிட்டு வந்தோம். எல்லாம் கண்ணுப்பட்டே எங்க அம்மா இங்க வரவே முடியாம ஜெஸ்டி பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்னைக்கு தான் நான் கூப்பிட்டே வந்தேன். அதுவும் கோயிலுக்கு போயிட்டு உடனே கிளம்பிடுவாங்க. பாருமா, கத்திரிக்காய் காமிக்கிறேன் பாருங்க. இதுல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அறுத்து அன்னைக்கு காரக்குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, பைனாப்பிள் செடி நல்லா வளர்ந்துட்டு வந்துருச்சு. நல்லா எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு பாருங்க. இது அம்மா ஏதோ சாமந்தி செடி எடுத்துட்டு வந்து நட்டு இருக்காங்க. அது பூ வந்த பிறகு பார்க்கலாம். பச்சை மிளகாலாம் நிறைய பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிறது இதை பாருங்க இங்க. அப்புறம் இதில் தெரியுதுங்களா? இதில் அது கொஞ்சம் இருக்கு. ஆமாம், அது ஒன்று தான் வந்துட்டு இருக்கு. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னாவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்க வந்தால் இங்கே சும்மாலாம் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா இல்லாத எனக்கு கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. வைக்கிறேன். இங்கே பாருங்கள், மண் சட்டி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மண் கடாயும் எங்கன்னா அந்த படை வீட்டுக்கு போயிருந்தோம்க்கா. வீடியோ பார்த்துருப்பீங்க, படை வீட்டு வீடியோ. அந்த படை வீட்டில் இது 450 500 சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 300 என்னவோ இது செட்டாக கடாயும் அதுவும் வாங்கினேன். அது கீழே பிளாக் கலர் சட்டி இருக்குது. இங்கே வீட்டுக்கு மறுநாள் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரெண்டுத்தையும் போட்டு தண்ணிக்குள்ளே நல்லா ஊற வச்சுருக்கேன். நேற்று ஊற வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் எடுப்பேன் இதை. எங்கள் அம்மாவை ஏதோ பப்பாளி காய் காமிக்கிறாங்க. பப்ளிக்கா அது ஒன்று இதில் வந்திருக்கு. சின்ன மரம் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ இன்னொரு மரம் நான் வெட்டி போட்டேன். அதாவது இங்க பாம்பு வருதுன்னு சொல்லிட்டு மரத்தையே வெட்டிட்டோம். அதுலேருந்து அவ்வளோ சுத்தி கிளையா காய் பாருங்க, காய் பிடிச்சிருக்கு. தெரியுதுங்களா? இதை இது வரைக்கும் வெட்டி இருக்கோம். சுத்தி களை வச்சு இங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி அங்க, அப்புறம் இது கீழே களையா உள்ள இது மாதிரி சுத்தி காய் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால மேலே அப்படியே விட்டுட்டோம். இதையும் இன்னைக்கு உடைச்சிடுனாரு. உடைக்கவே இல்லை. நான் இதை போய் கட் பண்ண சொன்னாருமா. காலைல பாம்பு வந்துச்சு, அதனால இதை மரத்தை வெட்டிடுனாரு. பொதாரா இருக்குன்னாரு. நான் வெட்டவே மாட்டேனே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்தால் இங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பென்னிக்கு உனி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். கமெண்ட்டில் கூட யாருன்னா சொல்லுங்கள், க்யூர் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க.
பென்னிக்கு வந்து கிருஷ்ணா ஆயில் போட்டு தேய்ங்க, தேய்ச்சி வெயிலில் நிற்க வச்சிங்கன்னா கொட்டிடணும். ஓகே, அவங்க வந்து நல்லதுக்கு சொன்னாங்க, ஓகே. ஆனால் அது வந்து கேட்டால் முடியெல்லாம் வந்து ஃபுல்லாக கொட்டிடும், ஸ்கின் அலர்ஜி ஆகிடும், கிருஷ்ணாவில் தேய்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் வெளியே கூப்பிட்டு போய் ப்ரைவேட்டில் பார்த்தேன் டாக்டர்கிட்ட. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிட்ட செலவாகிடுச்சு. ஆனால் சுத்தமாக கம்மியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். நானும் வீட்டில் வச்சு நீ என்ன பண்ணுறதுனே தெரியல, வீடே உனியாகி போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வீட்டாண்ட வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சரி அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களாம். இன்னொரு குட்டி வேற வந்துருச்சு, அதனால் பாவம் அதுக்கும் ஏறுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே கூப்பிட்டு போனோம். இங்கே கூப்பிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு கொஞ்சோண்டு லிக்விட் மாதிரி கொடுத்தாங்க. அதை வந்து தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வீடே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க போயிடும். ஆனால் அங்கே போய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு உனி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராகிட்டா. அவளையும் குளிக்க வச்சு சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க உனி இருந்துச்சுன்னா தயவுசெய்து பக்கத்தில் எங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் அங்கேயே போய் பார்த்துருங்கன்னு சொல்கிறேன். நம்ம வெளியே போய் காசு கொடுத்து செலவு பண்ணாலும், எவ்வளோ செலவு பண்ணாலும் உனி வந்து கம்மியாகிற மாதிரி தெரியல. அதுக்காக சொல்கிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பியாச்சு. எங்க மாமா மறுபடியும் திறந்துட்டு போற? ஸ்வேதா மட்டும் வரவே இல்லை. நீ வாய மாமா, அவ போடுவா. வெண்ணி தாங்க, வெள்ளி தாங்க. ஏய் நீ பாரு கோலிக்கனி, ஏய் கோலிக்கனி அங்கேயே பாப்பா. அவரை ஊர் சுத்த பெருமாள் கோயில் கிளம்பிட்டோம். ஏய் ஒழுங்கா சொல்லு. ஹாய், எங்கே போகிறோன்னா இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லியில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். நீங்களும் வாங்க வீடியோக்குள்ள பெருமாள் கோயிலை பார்க்கலாம். பாய். அஸ்கியா எங்க? ஓ அது தெரியும், இது இல்லைப்பா, தெரியும். அது அழகா இருக்குல்ல, டெய்லியும் அவங்க வாக்கிங் இட்டுன்னு வராங்க. எங்க வீட்டுல எப்படி நல்லா தானே தெரியுது. எங்க வீட்டுலதான் பாப்போம். அது என்ன தண்ணியில இறங்க போறாங்க போல மீன் பிடிக்க. கண்டமா இருக்கு தண்ணி, அந்த தண்ணியில போய் இறங்குறாங்க. அது என்ன எடுத்துக்க சீக்கிரமா போலாம்ல, காலையில என்ன கிடைக்கிறது. பெருமாள் கோயில் வந்தாச்சு. அவங்க இங்கதான் எல்லாம் விட்டுருக்காங்க மாமா. ஆமா இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெருமாள் கோவில். அப்ப எங்க விடுவீங்க? இங்க இங்க அதை விட்டுருக்காங்கல்ல. பெருமாள் கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கோவில் போலது பாருங்க, போகுது அங்கே லாஸ்ட்ல வரைக்கும் திருமணையிலேருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோபுரம் கோயில் வந்தாச்சு. கிரீன் ஏடு பார்த்துக்கோங்க. பெருமாள் கோவில், அரச மரம், அவ்வளோ சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1600 வருஷம் வந்து பழமையான கோவில் அது. ஆமாம், இப்படி பார்த்தாலும் ஒரு 1500 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் தான் அது வரதராஜ பெருமாள் கோவில். தெரிஞ்சிருக்கோம், பூந்தமல்லி நேரு கோயிலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கோவிலை பற்றி. ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோவிலில் கீழே ரொம்ப அழகா இருக்கு. நீங்களே பாருங்க இந்த கோவிலை சுற்றி ரொம்ப அழகா. வைகுண்ட ஏகாதசி கட்டிட்டாங்க. வைகுண்ட ஏகாதசிக்காக ரொம்ப அழகா இருக்கு. மனசுக்கே ரொம்ப திருப்தியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த புல்லு பார்க்க அழகா இருக்கு.
கோவில் தரிசனம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக சாமி எல்லாம் அழகாக பார்த்தோம். பார்த்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து ரொம்பலாம் எடுக்க விட மாட்டாங்க. நல்லா பார்த்தோம். வா அப்படி வா. படகுலையும் இப்படி தான் இருக்கு, அழகாக இதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. மனசுக்கு அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திவ்ய தரிசனம் கவர் எடுத்துட்டு வரோம். நம்ம காத்துனா வருது. வராங்க ஃப்ரெண்ட்ஸ். கவர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதானே. போய் ஏறுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததாக பார்த்துருப்பீங்க. பெருமாள் கோயில் நல்லா தரிசனம் கிடச்சிச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வைகுண்ட ஏகாதசி வருது இல்லைங்களா, அதனால தான் இப்போ ஃபுல்லாக என்ன சொல்கிறது, கும்பெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி வைகுண்ட ஏகாதசிக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ போக முடியாது, நம்ம கூட்டத்திலலாம் போக முடியாது. அதனால் சரி நாங்கள் இப்போவே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பூந்தமல்லியில் அந்த பெருமாள் கோயில் முன்னாடியே நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். அதை பாருங்கள், நீங்கள் போர்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த சரௌண்டில் இருக்கவங்க போயிருப்பீங்க. நான் ஆவடியிலேருந்து நான் வந்து அந்த கோயிலுக்கு போகிறது ஃபஸ்ட் டைம். அம்மா போயிருக்காங்க. அம்மா சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி மாமாவும் சொன்னார் போகலாம் அப்படின்ட்டு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.